அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோடி பலன்களை அள்ளித்தரும் ஆடி ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாதம் தோறும் 2 ஏகாதசி திதிகள் வருகிறது. மொத்தம் ஒரு ஆண்டுக்கு 25 ஏகாதசி திதிகள் வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் அதாவது வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிறை என பார்க்கப்படுகிறது. இதில் 11வது நாள் ஏகாதசியில் வருகிறது. ஏகம் என்றால் 1, தசி என்றால் 10 என்று பொருள்படும். ஏகாதசி 11வது நாளை குறிக்கிறது. மற்ற ஏகாதசி விதிகளை விட இந்த வைகுண்ட ஏகாதசி சிறந்தது. அதற்கு இணையாகத்தான் ஆடி மாத வளர்பிறை ஏகாதசி. ராவணனின் இன்னல்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி சுக்லபட்சம் ஏகாதசி என்று பரம்பொருள் நாராயணனை வணங்கி தங்களுடைய துன்பங்களை கூறினர். சுவாமியும் மனமிறங்கி அவர்களை காத்தருளினார். 3,000,000 தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதசிக்கு 3,000,000 ஏகாதசி என்ற பெயரும் இருக்கிறது. அதற்கு இணையான நம்முடைய ஆடி மாத வளர்பிறை ஏகாதசி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த தினத்தில் விரதம் இருந்து பரம்பொருள் விஷ்ணு பெருமானை வழிபடுபவர்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஏகாதசி என்று இரவும் பகலும் விரதம் இருந்து பரம்பொருள் விஷ்ணு பெருமானை நினைத்து வழிபடுவோருக்கு இந்த பிறவியில் நிலைத்த புகழும் நோயற்ற வாழ்வும் நல்ல மக்கட்பேரும் முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவில் வைகுண்ட வாசம் வழங்குவதாக புராணங்கள் கூறப்பட்டு வருகிறது. திரியோத யுகத்தில் முரண் என்னும் பெரிய அரக்கன் கொடிய அரக்கனாக வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல கொடுமைகளையும் இன்னல்களையும் செய்தான். அவனது தொல்லை தாங்க முடியாத முனிவர்களும் தேவர்களும் பரம்பொருள் பெருமாளிடம் சென்று முறையிட்டனர். அரக்கன் முரணை அழித்து தேவர்களை காக்க திருமால் அவர்கள் முடிவு எடுத்தார். சக்கராயுதத்தை தாங்கியபடி முரணம் புரிட்டுவதற்காக புறப்பட்டு சென்றார். அரக்கனும் பரம்பொருள் பெருமாளும் கடும் போர் நடந்தது. ஆண்டவனின் சக்கராயுதத்திற்கு முன்பு அரக்கன் சக்தியற்று போய் நின்றான். இருந்தால் அவன் பல்வேறு மாயவிடங்களில் போர் புரிந்தான். தினமும் காலையில் சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரை போர் நடந்தது. தினமும் போர் முடிந்ததும் திருமால் பத்ரிகா ஆசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் சென்று இளைப்பாறுவார், அதாவது நித்திரை கொள்வார். அப்பொழுது விடிந்ததும் அரக்கனுடன் போர் புரிய போர்க்களத்துக்கு செல்வார். ஒரு நாள் ஆசிரமத்தில் திருமால் படுத்திருந்த போது அங்கு வந்த முரண் எனும் அரக்கன் திடீரென தன்னுடைய கூரான வாளை எடுத்துக்கொண்டு தாக்கத் தொடங்கினான். அப்போது பெருமாளின் உடலில் இருந்து ஒரு மகத்தான பெண் சக்தி வடிவில் ஒன்று வெளிவந்தது. அரக்கன் வந்து முன்பாக நின்றது. அந்த பெண்ணின் அழகில் அரக்கன் மயங்கினான். ஆனால் படைகளத்துடன் விஸ்வரூபத்துடன் தோற்றமளித்த அந்த பெண் ஆகாரத்துடன் அரக்கனை அளித்தார்கள். இதனால் திருமால் அவர்கள் மனம் மகிழ்ந்தார். தமது எதிரில் நின்ற சக்தியை நோக்கி, சக்தியை, அரக்கனை அழித்த உனக்கு ஏகாதசி திருநாமம் சூட்டுகிறேன். அரக்கன் முரணை அழித்த இந்த ஏகாதசி நாட்களுக்கு உன்னை ஏகாதசி எனவே பெயர் சூட்டுகிறேன். உன்னை நினைத்து விரதமிருந்து வழிபடுவோருக்கு நான் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வேன் என கூறினார். பரம்பொருள் விஷ்ணு பெருமான் கொடுத்த வரமே ஏகாதசி மகிமைக்கு காரணமாக இருந்தது. அரக்கனை வென்று வெளிவந்த நாள்தான் ஏகாதசி 11வது நாளாக இருந்ததால் திருமால் சக்திக்கு ஏகாதசி என பெயர் ஏற்பட்டது. தேவர்களும் முனிவர்களும் ஏகாதசியின் அதாவது ஏகாதசி என்று விரதம் இருந்து இழந்து தங்களுடைய சக்தியை மீட்டு கொண்டனர். மற்ற விரதங்கள் இருந்தால் ஏகாதசி பலன் கிடைக்குமோ என தெரியாது. ஆனால் ஏகாதசி விரதம் இருந்தால் மற்ற அனைத்து விரதங்களையும் இருந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். நெல்லிமரம் இருக்கும் இடத்தில் நான் வசிப்பேன் என கிருஷ்ணர் கூறியுள்ளார். விஷ்ணுவுடன் திருமகாலும் நெல்லிமரத்தில் வசிப்பதாக ஐதீகம். எனவே நெல்லி இலைகளால் பகவானை அர்ச்சனை செய்து நெல்லிக்கனியை நிவேதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி என்று நெல்லி இலையை நீரில் சேர்த்து நீராடி, துவாதசி என்று உணவில் நெல்லிக்கனியை சேர்த்து சாப்பிட்டால் பரம்பொருள் பெருமானின் பூரண அருளை பெறலாம் என புராணங்கள் கூறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதாவது ஸ்லோகங்களை சொல்லி பகவானை வழிபட வேண்டியது இல்லை. ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக,
ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவேய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் த்ரி விக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் பிரச்சோத்தமாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக எனும் மந்திரங்களை ஊதினாலேயே சிறந்த பலனை நீங்கள் அடைய முடியும். அடுத்ததாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி முதல் நாள் தசமி என்று பகலில் ஒரு வேளை உணவு சாப்பிட்ட வேண்டும். ஏகாதசி என்று அதிகாலையில் கண் விழித்து குளித்து முடித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும். ஒரு வாழையில் நவதானியங்களை தவிர பரப்பி அதன் மீது ஒரு கலசத்தை வைத்து பெருமாள் திருவுருவ படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். துளசி வாழைப்பழங்கள் நிவேதனம் செய்ய வேண்டும். பின்பு பாரம்பொருள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பாரம்பொருள் பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி மாத வளர்பிறை ஏகாதசியில் பாரம்பொருள் பெருமாளையும் விஷ்ணு பெருமானையும் இணைத்து விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான அதாவது கோடி புண்ணியங்களை அருளக்கூடிய ஆடியில் கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அதாவது ஆடி வளர்பிறை ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.